மார்னிங். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு உங்களுக்கு புதுவிதமான டிஷ் ஒன்று பண்ணிக்க போகிறேன். லஞ்சோட ஐட்டம் அது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் தான் இருக்கும். அதில் கொஞ்சம் நான் வித்தியாசமாக நான் ஒரு இது செய்ய போகிறேன். அது என்னங்கிறத இப்போ நம்ம போக போக பார்க்கலாம். அதுக்கு என்ன பொருள் வேணுங்கிறத இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த ஸ்பூனால் நான் கும்பலாக ஒரு ஸ்பூன் தனியா போட்டுருக்கேன். இந்த ஸ்பூனால் அரை ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுருக்கேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுருக்கேன். 3/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுருக்கேன். காரத்துக்கு தேவையான மிளகாவத்தல் போட்டுருக்கேன். நான் ஒரு 10 மிளகாவத்தல் எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் உங்கள் மிளகாவத்தல் பொறுத்து நீங்கள் எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க. அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம், மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவு புளி. இதுக்கு இதெல்லாம் வறுத்து அரைக்க வேண்டிய சாமானம். அதுக்கப்புறம் அதுக்கு தக்காளியும் போட்டிருக்கேன். தக்காளி ஒரு அரை தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 கிராம்பும் 2 ஏலக்காயும் பொடிச்சு வச்சுருக்கேன் லாஸ்ட்டில் போடுறதுக்காக. தேங்காய் ஒரு பெரிய பெரிய பீஸ் தேங்காய் ஒரு 3 தேங்காய் பீஸ் எடுத்துருக்கேன். அதை நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் வறுக்கணும். இதை கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, இதெல்லாம் தேவையான பொருள். இப்போ நீங்கள் இலுப்பச்சட்டியில் ஒரு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணாதீங்க. இதை ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் கடலைப்பருப்பை போட்டுருக்கோம். ஏன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் ரோஸ்ட் ஆகிறதுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை போட்டுருக்கோம். போட்டு 2-3 இலக்கு இலக்கிட்டு தனியாக போட்டுருக்கோம். கொத்தமல்லி விதையை இப்போ கடலைப்பருப்பு போட்டுருக்கோம். இந்த போரும். இப்போ நம்ம தனியா போட்டுருக்கலாம். தனியா, வெந்தயம், அப்புறம் சோம்பு, மிளகா வத்தல், தேங்காய் எல்லாமே போட்டுருக்கோம். நீங்கள் நான் புளியை கரைச்சி தான் விடுவேன். ஏன்னா அது அக்கு பஞ்சர் ஆகும் புளியை கரைக்கிறது நம்மளுக்கு. நீங்கள் புளி கரைக்க முடியாது அப்படி இப்படின்னு நினச்சதுனாக்க இந்த புளியும் சேர்த்து இது வறுக்கும்போது இது கொஞ்சம் வறுபட்ட உடனே புளியும் சேர்ந்து வதக்கின்றோம், அரைச்சிடலாம். இல்லை நீங்கள் இல்லை புளி கரைச்சி தான் கரைச்சி ஊற்றுறோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி ரெடியாக வச்சுக்கணும். இது கொஞ்சம் ஒரு 3/4 செவன் சிவந்தப்புறம் இதில் நம்ம தேங்காயை போட்டோம். நான் இன்னைக்கு லஞ்சுக்கு தான் இதை பண்ணுறேன். நீங்களும் லஞ்சுக்கு பண்ணுங்க. இது வீக்கெண்டு தான் உங்களால் பண்ண முடியும். ஏன்னா அப்போ தான் எல்லோரும் நிதானமாக சாப்பிடுவா. கொஞ்சம் அவசரம் இல்லை, அன்னைக்கு ஆறாம்பரா உட்காந்து சாப்பிட முடியும். நான் இந்த கார குழம்புக்கு நான் இன்னைக்கு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணிருக்கேன் எங்காத்து லஞ்சுக்கு. நீங்கள் உங்களுக்கு என்ன செய்தோ பண்ணிக்கலாம். அப்பளாவும் பொரிச்சு சாப்பிடலாம், அது உங்களோட சாய்ஸ். இப்போ இது கொஞ்சம் சவந்துருக்கு. இந்த சேர்த்து நம்ம தேங்காயும் போட்டு வறுத்துடலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே எடுத்து வச்சிடலாம். அப்போ இதுலேயே நம்ம குழம்பு பண்ணிடலாம். நான் இதுக்கு வேணுங்கிற மாதிரி தான் எண்ணெய் ஊற்றினேன். குழம்புக்கு நம்ம அப்புறம் இது எடுத்து வச்சோன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வாசனை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வறுபடுத்தோம். ஏன்னா தேங்காய் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும். கீழே இறக்கி வச்சோன்னே எப்போதுமே இன்னும் கொஞ்சம் கலர் கிடைக்கும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக கலர் ஆனப்புறம் தான் இறக்கணும்னு நினைக்காதீங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாமே நம்ம ஒரு 3/4 கோல்டன் ப்ரௌன் இறக்கணும்னு வச்சுக்கோ. அது இறக்கி வச்சப்பறம் அது ஆறும்போது ஃபுல் கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். இதெல்லாம் கேஸை மினிமைஸ் பண்ணுறதுக்குள்ள இது டிப்ஸு. இதே மாதிரி டெய்லி பண்ணினேன்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் ஒரு 4 days அது கூட வரும் கேஸ் உங்களுக்கு. இப்போ இன்னொரு 3-4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுங்க. இப்போ அதில் கடுகு போடணும். கடுகு மாத்திரம் போட்டால் போகிறோம், வேறு எதுவும் தேவையில்லை.
ஏன்னா நம்ம சாமான் வறுத்து அரைக்கிறதுனால கடுகு மாத்திரம் போதும். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகை போட்டுங்க. இது சாதாரணமாக காரக்குழம்புக்கு வெங்காயம் போடுவா. நான் இன்னைக்கு வெங்காயம் பூண்டு எல்லாம் இல்லாதக்கு ஒரு புது விதமாக உங்களுக்கு பண்ணி காமிக்கலான்னு நான் இந்த காரக்குழம்பு பண்ணுறேன். கடுகு வெடித்த உடனே நம்ம வந்து கருவேப்பிலையை போட்டுருக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிக்கும் போதே நீங்கள் கேஸ் சிம் பண்ணிடலாம். வெடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது அது வரைக்கும் நீங்கள் ஹையில் வச்சுக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ வந்து சிம்மில் வச்சுட்டேன். இப்போ கருவேப்பிலை போட்டுட்டோம். இப்போ இதுக்கு வந்து நான் என்ன விதமான காய் போடுறேன்னாக்க, இப்போ தக்காளி இருக்கு பார்த்தீங்களா, இந்த 1/2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோமே, அதையும் இப்போ இதில் போட்டு தக்காளி நல்லா வதங்கி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி ஆகிட்டோம். பொடிப்படியாக நறுக்கி வச்சுருந்தோம் தக்காளியை. இந்த இதுக்கு 1/2 தக்காளி போகிறோம். மீடியம் சைஸ் தக்காளி 1/2 தக்காளி போடும். ஏன்னா புளி வேறு விடுறோம் இல்லையா, அதனால ரொம்ப புளிப்பாயிடும். இதுக்கு நான் இன்னைக்கு என்ன தெரியுமா உங்களுக்கு புதுசாக பண்ண போகிறேன். இந்த குட்டியாக மாம்பழம் கிடைக்கும். இங்கே பெங்களூர்லாம் இது சக்கரை கட்டின்னு சொல்லுவாள், அது கிடைக்கும். சவுத்துலலாம் நாட்டு மாம்பழம் சின்ன சின்னதாக கிடைக்கும். சின்ன சைஸ் மாம்பழம், இந்த சைஸ் மாம்பழத்தை நீங்கள் நல்லா அலம்பி மூக்கை மாத்திரம் செத்திட்டு கொஞ்சம் நறுக்கி வச்சுருவோம். அப்போ தான் உள்ளுக்குள்ளே எசன்ஸ் இறங்கும். நான் வந்து இதை முழுசாகவே சாப்பிடலாம். அதனால இன்றைக்கி நான் 3 மாம்பழம் போடுறேன். 3 இப்போ இதில் மாம்பழத்தையும் போட்டுடலாம். மாம்பழம் கொஞ்சம் வதங்கட்டும். மாம்பழம் கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம புளியை கரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை ஊற்றிடணும். வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு பருப்பு வேண்டாம். இப்போ நான் இன்னைக்கு வெங்காயம் பூண்டு எதுவுமே போடலை. இது மாத்திரம் போட்டிருக்கேன். சோம்பு அது மாத்திரம் போட்டிருக்கேன். கடைசியில் இறக்கிறதுக்கானோன்னு ஏலக்காயும் கிராம்பையும் கொஞ்சம் 2 ஏலக்காய் 2 கிராம்பு ஒரு வாசனைக்கு இறக்கும்போது போட்டால் போதும், முன்னாடியே போட வேண்டாம். வதங்கிட்டு இது எடுத்து மாம்பழம் வதங்கிட்டு தக்காளியும் வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த புளியை ஊற்றிடலாம். இதுக்கு தேவையான உப்பு உங்களோட ருசிக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுங்க. நான் வந்து இவ்வளோ இதாக காமிக்கிறேன் பாருங்க. இந்த சைஸ் இவ்வளோ போட்டிருக்கேன் நான் உப்பு. கல்லுப்பு தான் முக்கால்வாசி யூஸ் பண்ணுங்க. டேபிள் சால்ட்டு செகண்டரி தான். இப்போ இதை கொஞ்சம் ஹை பண்ணுங்க. கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம சிம் பண்ணிக்கலாம். ஆகட்டும், நம்ம வந்து கொதிக்கட்டும், அது அப்புறம் பார்ப்போம். இப்போ கொதிச்சது போகிறோம். ஏன்னா இந்த மசாலா போட்டால் தான் நம்ம இந்த ஸ்டேஜில் மாம்பழத்தில் நல்லா இறங்கும். அது இந்த மசாலாவோட இதெல்லாம் ஸ்மெல்லு டேஸ்ட்டு எல்லாம். அதனால இந்த ஸ்டேஜில் நான் பொடியாக பொடிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் தண்ணியை விட்டு அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிக்ஸி அலம்பி தண்ணியும் வேஸ்ட் பண்ணாத ஊற்றிடுவோம். இந்த இதுக்கு வேணும். ஏன்னா கடலை பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் ஆற வர கொஞ்சம் திக்னஸ் ஆகும், திக்னஸ் ஜாஸ்தி ஆகும். அதனால இன்னைக்கு போட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் இந்த மாம்பழத்தோட சேர்ந்து மசாலாவும் சேர்ந்து கொதிக்கும். இதுக்கு என்ன ஒரு இதுனாக்கா பருப்பு தேவையில்லை, வெங்காயம் பூண்டு வேண்டாம். நான் இன்னைக்கு பண்ணினதுக்கு சாதாரண காரக்குழம்புக்கு வெங்காயம் பூண்டு போடுவேன். நான் இன்னைக்கு போடாத வித்தியாசமாக எல்லாரும் சாப்பிட. சில பேருக்கு வெங்காயம் சாப்பிட மாட்டேன், சில பேருக்கு பூண்டு ஸ்மெல் பிடிக்காது. அதுக்காக நான் இப்படி பண்ணியிருக்கேன். வித்தியாசமாக இருக்கட்டும், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
இது கொதிக்கட்டும். கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் இந்த இதை இறங்கணும், மசாலாலாம் இறங்கும். எல்லாம் குழம்பு சேர்ந்து வந்துடுத்து, மாம்பழத்தில் இறங்கியிருக்கும். இந்த கொதிக்க வச்சு போகும். நம்ம இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிடுவோம். அதுக்கு நல்லா கொதிச்சிடும். நான் ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சொன்னேன் இல்லையா, அதை இப்போ போட்டுடுங்க. போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணப்பறம் போட்டால் போகிறேன், இல்லை போட்ட உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிடும். என்ன இல்லைன்னா ரொம்ப கொதிச்சதுன்னா அதோட ஒரிஜினல் ஸ்மெல் போயிடும், ஏலக்காவோட கிராம்போட ஸ்மெல்லு. இப்போ இதை நம்ம பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, எல்லாம் கொதிச்செடுத்து சேர்ந்து மாம்பழம் எல்லாம் நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதை சாப்பிடுங்க. பாத்திரப்பாக ஆகணும். நீங்களும் பண்ணுங்க, சாப்பிடுங்க. எனக்கு கமெண்ட் எழுதுங்க, கமெண்ட் கொடுங்க, எனக்கு என்னை சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கேட்டாலும் என்னோட இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, என் சேனலை. உங்கள் சப்போர்ட் எப்பொழுதும் எனக்கு வேணும். நான் இன்றைக்கி இதை லஞ்சுக்கு பண்ணியிருக்கேன். வீக்கெண்டு எல்லோரும் சாப்பிடலான்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் லஞ்சு பண்ணுங்க, சாப்பிடுங்க. இது வந்து எல்லோரும் சாப்பிடக்கூடியதான். ஏன்னா வெங்காயம் பூண்டு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே சொல்லித்தான் நான் மாம்பழத்தை போட்டு பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த இப்போ கொஞ்ச நாளைக்கு இருக்குங்க சீசன், நீங்கள் இப்போ பண்ணி பார்த்துருக்கோ. அடுத்த சீசனில் நிறைய தடவை பண்ணலாம். நீங்கள் சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாய்.